நம்ம சேனலில் பேசிக்காக வெல்றது முடிச்சு அட்னாலஜி முடிச்சு பேசிக்காக காம்பவுண்ட்ஸ் மினி ப்ராசஸ் ஸ்மார்ட் ஹோம் ஐடியாஸ் போன்ற விஷயங்களை பற்றி தனித்தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துருந்துருக்கோம். அதோட தொடர்ச்சி நம்ம சேனலுக்கு வீடியோஸ்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தா உங்களுக்கே ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு அந்த இடத்துல கண்டிப்பாக ரிலே அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு ரிலேயில் இருக்க ஒரு 30 amps ரிலே அப்படின்னா என்ன, அந்த 30 amps ரிலேட்டோட யூசஸ் என்ன, எந்த மாதிரி இடத்துல நமக்கு தேவைப்படும் அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ டு இசட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக்காக ஒரு ரிலேனாலே என்னன்னே தெரியாது, இது என்ன ரிலேனே என்னன்னு தெரியாது, அதுல 30 amps ரிலே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா ரிலேனா என்னன்றதை பற்றி நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இல்லைனா கூட நம்ம சேனலுக்கு பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ரிலேனா என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி ஏ டு இசட். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 30 amps ரிலே பற்றி தான். இந்த 30 amps ரிலே பற்றி ஏ டு இசட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். முடியாதுன்னு விஷயத்தை முடியும் நினச்சா தான் முடியாதுன்னு விஷயமா ஒரு நாள் முடியும். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு முழுக்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் ஏகப்பட்ட எலக்ட்ரானிக்ஸை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்துக்காக தான் நம்ம வந்து இப்போ பண்ணுறோம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்களே ஓனாக கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக்ஸில் இன்டர்நேஷனல் பீப்புளாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிலேனா என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரிலே சூஸ் பண்ணும்போது நமக்கே ஒன்று தெரிஞ்சிருக்கும். அதாவது எப்பயுமே எங்கேயுமே நம்ம ரிலே யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஆம்பியர் அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம். ஆம்பியர் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 7 ஆம்பியர் போட்டிருக்காங்க, இதில் பாருங்கள் 10 ஆம்பியர்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஆம்பியர்ன்றது எதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் வாட்ஸை தீர்மானிக்கிறது. ஓகேங்களா? அது வாட்ஸ் எப்படி தீர்மானிக்கும் அப்படின்னா, நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் எவ்வளோ 220 வோல்ட்டுங்களா, 220 இன்ட்டு மல்டிபிள் இன்ட்டு 7 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1500 வாட்ஸ், 1500ன்னு சொல்லி ஒரு நம்பர் வரும். அந்த 1500 அப்படின்றது தான் அதோட வாட்ஸ். ஓகேங்களா? அதாவது இதோட சென்டர் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் பின்னில் கொடுக்கக்கூடிய வாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1500 வாட்ஸ் வரைக்கும் கொடுத்துக்கலாம் இந்த ஒரு ரிலே விடுது. ஓகேங்களா? இது வந்து 5 வோல்ட். நீங்கள் இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் ரிலே தான். இந்த ஒரு 3 ரிலே மட்டும் தான் 12 வோல்ட் ரிலே. ஓகேங்களா? ஸோ இந்த 12 வோல்ட் ரிலே வந்து விட்டுருங்க. அதுலேயும் இதே மாதிரி தான், எதுவும் நீங்கள் குழப்பிக்கலாம் வேணாம். இது வந்து 12 வோல்ட் ரிலே, இது வந்து 5 வோல்ட் ரிலே, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த 5 வோல்ட் ரிலேல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆம்பியர்னு 7 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 7 ஆம்பியர்னு கொடுத்ததுனால 1500 வாட்ஸ் வரைக்கும் தான் இதில் வந்து நம்ம கேப்பபிலிட்டி இதில் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த சென்டர் பின்னில் இன்புட் கொடுத்து இந்த 2 பின்னில் அவுட்புட் எடுப்போம். நீங்கள் வழக்கமாக ரிலேனா என்னன்றது ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆம்பியர் ரிலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 10 ஆம்பியர் ரிலே அப்படின்னும் போது நமக்கு 220 இன்ட்டு வோல்டேஜ் தான் 220 வோல்டேஜ். ஸோ 220 இன்ட்டு 10ன்னு போட்டிங்க அப்படின்னா 2200 வருங்களா? ஸோ இந்த ஒரு ரிலேவால் 2200 வாட்ஸ் வரைக்குமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1500 இல்லை 2000 வாட்ஸ் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்க அப்ளிகேஷன் நீங்கள் எதாவது கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரிலே சின்ன ரிலேவை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்க ஏசியை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை வாட்டர் ஹீட்டரை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை வந்து ஒரு போர் மோட்டர் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை வந்து மோட்டர்லேயே வந்து ரொம்ப அதிகமான வாட்ஸ் இருக்குது, ஒரு 2000 வாட்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கெலாம் நீங்கள் இந்த ரிலே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் பண்ண அடுத்த நொடியே இந்த ரிலே வந்து போய் இதாகிடும். ஓகேங்களா? பஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி இடத்துலாம் வந்து இந்த மாதிரி 30 amps ரிலே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் யூஸ் பண்ணோம். இதுக்கு பின்னாடி இருக்க கனெக்ஷன்லாம் அதே சேம் தான், அது வந்து ஒன்றும் பெருசாக எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா? ஸோ நம்ம கனெக்ஷன்லாம் எப்படின்றது நம்ம அடுத்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரும். அதுக்கு நீங்கள் எதுவும் பயப்பட தேவையில்லை. நம்ம இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 30 amps ரிலேவோட யூஸஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதிகமான வாட்ஸ் இருக்க இடத்துல, அது எந்த அளவுக்கு அதிகமான வாட்ஸ்னா இங்கே பாருங்கள் 30 amps போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? இப்போ 30 amps அப்படின்னா 30 amp இன்ட்டு 220 வோல்டேஜ்னு போட்டிங்களேன், 30 இன்ட்டு 220 போட்டிங்க அப்படின்னா 6600 வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ரிலே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 6600 வாட்ஸ் வரைக்குமே உங்கள் வீட்டில் இருக்க விஷயத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 6600 வாட்ஸுக்கு நம்ம வீட்டில் எதுவும் பெருசாக நம்ம அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. நீங்கள் ஏசி யூஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் வந்து ஒரு 3000 இல்லை 2000 4000 அப்படி இந்த மாதிரி ஒரு 4000 வாட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஒரு ஏசி ஹீட்ரு இந்த மாதிரி விஷயங்களை எதாவது கண்ட்ரோல் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா இந்த 30 amps ரிலே யூஸ் பண்ணுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரிலே வந்து 30 amps யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ 30 amps ரிலேலையே 12 வோல்ட் ரிலே வாங்கலாமா இல்லை 5 வோல்ட் ரிலே வாங்கலாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து 12 வோல்ட் ரிலே. ஓகேங்களா? அந்த நான் இப்போ எதை பற்றி பேசுகிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியல, எதுவுமே புரியல அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஏற்கனவே ரிலே வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது வந்து 12 வோல்ட் ரிலே, இதே மாதிரி 5 வோல்ட் ரிலே இருக்குது. ஆனால் அது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, பிரச்சனை என்ன வருது அப்படின்னா, இந்த 12 வோல்ட் ரிலே வந்து ஒரு 70 ரூபா 80 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதே 5 வோல்ட் ரிலே அப்படின்னா 200 ரூபா இல்லை 150 ரூபா அப்படி ரேட் அதிகமாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேங்களா? 5 வோல்ட் ரிலேனா ரேட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 12 வோல்ட் ரிலே அப்படின்னா இங்கே கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் தவிர மற்றபடி வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஓகேங்களா? நான் ரேட்டுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இங்கே சரௌண்டிங்ஸில் வாங்கும்போது எனக்கு இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நீங்கள் உங்களோட ஏரியாவை பொறுத்து இல்லை வந்து நீங்கள் இதை ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி வந்து ரொம்ப கம்மி ரேட்லையும் கிடைக்கலாம் மேபி. ஓகேங்களா? ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு எது தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, அதில் எந்த பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த மாதிரி ரிலே நான் வாங்கிட்டேன். இந்த ரிலேக்கு வந்து நம்ம ஒரு ரிலே மாடல் சர்க்யூட் ரெடி பண்ணணுமே. இப்போ நம்ம சேனலே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து ரிலே மாடல் சர்க்யூட் நம்மளே பண்ணி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து 4 சேனல் ரிலே மாடல் நம்மளே செஞ்சது தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்
லிங்க் இருக்குது. இல்லைனா வந்து நீங்கள் ஹோம்மேட் மினி ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லி நம்ம சேனல் பிளேலிஸ்ட் இருக்கும். அப்படின்னா இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ரிலே மாடல் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து வேணால் தெரிஞ்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளே 4 சேனல் ரிலே கிரியேட் பண்ணதில் இதில் என்ன டிரான்சிஸ்டர், இதில் என்ன ரெசிஸ்டர் யூஸ் பண்ணமோ அதே டிரான்சிஸ்டர், அதே ரெசிஸ்டர், அதே சர்க்யூட் கனெக்ஷன் யூஸ் பண்ணியே இந்த 12 வோல்ட் ரிலேவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் வேணால் பாருங்கள். அந்த வீடியோ நான் கிளியராக சொல்லியிருப்பேன். ஒரு 12 வோல்ட் ரிலே அப்படின்னா அதில் வந்து நம்ம என்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், 5 வோல்ட் ரிலேனா எப்படி எந்த சேஞ்சஸ் கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரிலே மாடல் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதாவது ஒரு 4-5 வகையான டிரான்சிஸ்டர் சொல்லியிருப்போம். 4-5 வகையான டிரான்சிஸ்டர் எதை வேணால் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருப்போம். ஆனால் 12 வோல்ட் ரிலே இந்த மாதிரி 30 ஆம்ஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து 2N222A அந்த டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து லைஃப் உங்களுக்கு நல்லா வரும். அது கொஞ்சம் பெஸ்ட்டு. அவ்வளோதான். ஓகேங்களா? அதாவது நார்மல் ஒரு டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரூபா 3 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு 2N222 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா 6 ரூபா இருக்கும். அவ்வளோதான். ரேட்டு கொஞ்சம் தான் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் உங்களுக்கு அது கொடுக்குற அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் நீங்கள் அது யூஸ் பண்ணுறது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிலே மாடல் வந்து இந்த 12 வோல்ட்டுக்கு எப்படி செய்யணும், இந்த 30 ஆம்ஸ் ரிலேக்கு எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டுக்கோம். அதை பார்த்துக்கோங்க. அதில் இந்த டிரான்சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா 2N222A டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அதிலே நான் சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஆனால் மற்றபடி சர்க்யூட் கனெக்ஷன்லேருந்து எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸுமே நம்ம அந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். அதுக்கான உங்களுக்கு சர்க்யூட் நம்ம எதாவது வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கூட லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் உள்ளே போயிட்டு ரிலே மாடல்ன்ற இதுக்குள்ளே போனீங்கன்னா, அதாவது ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இதுக்கான டயக்ராம் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு அதையும் மீறி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வருது, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன், நான் வந்து எல்லா வீடியோவும் பார்த்து எல்லாம் பண்ணிட்டேன், அப்பயும் உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இல்லை அப்படி கமெண்ட்டில் கேட்டு உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலை, நான் வந்து சரியாக ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி நினச்சின்னா நான் ஏதோ ஒர்க்கில் இருந்தேன் அப்படின்றனால இதை ரிப்ளை பண்ணாமல் மேபி இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இதில் உங்களுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் வந்து என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? முடியாதுன்னு விஷயத்தை முடியும்னு நினச்சதான் முடியாதுன்னு விஷயம் ஒரு நாள் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மூலியமாக எனக்கு ஒரு ஃபீட்பேக் மாதிரி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹேவ் யூ குட் டைம். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை தாண்டி உங்களுக்கு தேவையான எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸை நீங்களே கிரியேட் பண்ணணும். வெறும் 300 ரூபாய்க்கு உங்கள் வீட்டை ஸ்மார்ட் ஹோமாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா இது சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலுமே உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. என்னதான் அவங்க தியரியாக 4 விஷயம் ஸ்கூலில் போய் படித்தாலுமே நீங்கள் 4 விஷயம் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரும் போது தான் நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா, நம்ம நாட்டில் 135 கோடி மக்கள் தொகை, அதில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் 15 லட்சம் இன்ஜினியர்ஸ் புதுசாக உருவானாலும் நம்ம நாட்டில் நமக்குன்னு சொல்லிக்கிறது ஒரு நல்ல மொபைல் பிராண்ட் இல்லையே. அதையும் தாண்டி நம்ம வீட்டில் இன்றைக்கி யூஸ் பண்ணிட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட்ல மேட் இன் சைனா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம படித்த படிப்பை வெறும் மார்க்காகவும் பார்த்தது தான். நம்ம பண்ண தப்பே நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பண்ணுறதை விட்டுட்டு புது ஐடியாஸ், புது இனோவேஷன், புது கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொல்லித்தரணுமோ அதை சொல்லித்தர ஆரம்பிங்க. அந்த மாதிரி சொல்லித்தரும் போது நம்ம நாட்டில் புது இனோவேஷன் உண்டாகும். இனோவேஷன் உண்டானா புது என்டர்பிரினர்ஸ் உருவாகுவாங்க. என்டர்பிரினர்ஸ் உருவாகுனா நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமாகும். நம்ம நாட்டோட எக்ஸ்போர்ட் அதிகமான நம்ம நாட்டோட பொருளாதாரம் உயரும். நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லைன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்க ஒரு அரிசியோட விலையை தீர்மானிக்கிறதும் இந்த பொருளாதாரம் தான். ஸோ உங்கள் வீட்டில் இருக்க அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு மார்க்கை சொல்லி தரதை விட்டுட்டு நல்ல இனோவேட்டிவ் ஐடியாஸையும் நல்ல ஒரு அறிவையும் சொல்லித்தாங்க.